ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் வந்து மாப்பிள்ளை அப்படி இல்லைன்னா பொண்ணுனதும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம வந்து திருமண பொருத்தம் வந்து நம்ம பார்ப்போம். நம்ம ஜாதக கார்டை போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீட்டில் நம்ம ஆன்லைனில் செல்ஃபோன் இருந்தாவே அதுலேயே நம்ம பார்த்துடலாம். அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து திருமண பொருத்தம் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, திருமண ஜாதக பொருத்தம். இந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 2 வெப்சைட் இருக்குது. 2 வெப்சைட்டுமே வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அந்த 2 வெப்சைட்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் நம்ம போய் பார்க்கலாம். இந்த வெப்சைட் வந்து ஜாதக பொருத்தம் .in அப்படின்னு இருக்கும். இந்த இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அல்லது தமிழ் 2ல் இருக்குது. நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே கேர்ள் நேம், அதாவது மணப்பெண்ணோட பேர் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பிளேஸ் ஆஃப் பர்த், அதாவது நம்ம மணப்பெண் வந்து எந்த ஊரில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் வந்து அடிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் இதில் வந்து நம்ம அடிக்கணும். நம்ம ஜாதக புத்தகத்தில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை இதில் பார்த்து நீங்கள் அடிச்சுக்குங்க. அப்புறம் வந்து கீழே வந்து பர்த் டைம், எந்த டைமில் வந்து அந்த ஜாதகக்காரங்க வந்து பிறந்திருக்காங்களோ அந்த டைம் வந்து நம்ம வந்து இதில் அடிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாய் நேம், மணமகனோட பெயர், அதுக்கப்புறம் வந்து பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த இடத்துல அவங்க பிறந்தாங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு சேம் அதே வந்து பர்த் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் வந்து இப்போ செலக்ட் பண்ணணும். ஓகே, கீழே சப்மிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோமே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ வந்து 2 பேர்த்தோட ஜாதக கட்டம் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதுதான் அந்த 2 பேர்த்தோட ஜாதக கட்டம். இது மாதிரி வரும் இந்த வெப்சைட்டில். இதில் வந்து 10 பொருத்தம் நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம் அப்படின்னு ஒவ்வொன்றா போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து எப்படி வந்து மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது அதில் போட்டிருப்பாங்க. அது நீங்கள் அதை வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து கீழே வந்து 2 ஜாதகக்காரங்களுக்கு எது தோசை இருக்கா, 2 பேர்த்துக்கு மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து திருமணத்திற்கு தேவையான முக்கியமான பொருத்தங்கள், அப்படியாவது இந்த கீழே போட்டிருக்க 5 பொருத்தம் வந்து மிக முக்கியமான பொருத்தம். தினம், கணம், ராசி, யோனி, ரஜ்ஜு, இந்த 4ம் வந்து இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் வந்து பொருந்தும் அப்படிங்கிறது தான் ஃபைனல் ரிசல்ட்டு. நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஒவ்வொரு பொருத்தத்தை பற்றியும் வந்து விளக்கமாக போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, வந்து இதில் வந்து நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த்து, பிறந்த டைமு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். இதை வந்து பிரிண்ட்டு வந்து எப்படி கொடுக்குறதுனா Ctrl+P அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து உங்களுக்கு பிரிண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இது பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வெப்சைட்டில் எப்படி பார்க்குறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இன்னொரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து சிம்பிளாக இருக்கும். அதில் வந்து வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத தொடர்ந்து அப்படியே வீடியோ பாருங்கள். அதே மாதிரி கூகுள் குரோமில் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஸ்கிரிப்ஷனில் 2வதாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை கூட கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பிறந்த தேதியின்படியும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் மூலமும் பார்க்கலாம். அதாவது நட்சத்திரம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மணமகனோட பெயர், அதுக்கப்புறம் வந்து மணமகளோட பெயர், அதுக்கப்புறம் அவங்களோட நட்சத்திரம், பாதம், நட்சத்திரத்தில் எத்தனாவது பாதம் அப்படின்னு இருக்கும், அந்த இதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பொருத்தம் சரி பார்க்கவும் அப்படிங்கிற ஒரு கட்டம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணவே இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதில் வந்து மொத்தம் 12 பொருத்தத்தில் வந்து 8 பொருத்தம் இருக்கிற மாதிரி இதில் டிஸ்பிளே ஆகுது. இது மாதிரி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் போட்டிங்கன்னா இது மாதிரி எத்தனை பொருத்தம் இருக்கோ அது வந்து டிஸ்பிளே ஆயிரும். இது வந்து சிம்பிளாக இருக்கும். வெறும் வந்து நட்சத்திரத்தை வச்சு கூட நம்ம வந்து பார்த்துடலாம். கீழே வந்து இதை அச்சிடவும் அப்படிங்கிற ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து நம்ம பிரிண்ட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலயமா நீங்கள் வந்து எப்படி வந்து வீட்டில் இருந்தபடியே திருமண பொருத்தம் பார்க்குறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.